இல்ல விளாக் ரிவ்யூலாம் விட்டுட்டு பிரியாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? வெளியில தான் பேசிட்டு இருக்கேன். என்ன அங்க பார்த்துட்டு அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சு. பேருக்கு அர்த்தமா? அந்த ஸ்டெப்பாட்டை கேட்டா தெரிய போகுது. யாரு அவர்கிட்ட அவர் நில போட்டேன் ஆரம்பிச்சு 2 நிமிஷம் வழக்கம் போல இன்னைக்கு எவனா ஒருத்தன் என்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருப்பீங்க. வாங்கப்பா அவங்க பெருமையா சுத்தமா பெருமையை நானும் கேட்டேன். என்ன தெரியும்? பேருக்கு அர்த்தம் தெரியும். செஞ்சுக்கிடுவோம். வாங்க போட்டேன். நிலக்கோட்டைக்கு எத்தனையோ பெருமைகள் இருந்தாலும் இந்த புராண சிறப்பு அப்படிங்கிறது இந்த கோயில தான் இருக்கு. 600 வருஷத்துக்கு மேல இந்த கோயில் இருக்கு. பாண்டியர் காலத்துல ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் பாளையக்காரனோட ஆட்சியில வந்து இந்த புலன்மைக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது வரைக்கும் நிறைய சேனல் இதை பத்தி ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் இந்த கோயில்ல நான் சிறப்பா பாக்குற 2 விஷயம் வச்சீங்கன்னா, பெருமாள் கோவில்ல சிவன் சன்னதிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் இந்தியாவிலேயே 2 பெருமாள் தான் இந்த பெருமாள் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி மட்டும்தான். எப்பயுமே பக்கத்துல இருந்தா ஒருத்தரோட மதிப்பு தெரியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால இந்த கோயிலோட மதிப்பு நிறைய பேருக்கு தெரிகிறது. இந்த யானைப்பேட்டை ஸ்கூல்ல படிக்கிறப்போ நாங்கெல்லாம் ஈவினிங் வந்து இங்க உட்காந்து படிப்போம். இங்க போய் உட்காந்தா நல்லா படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நீ வேற எதை கேட்டல, அகோபில நரசிம்ம பெருமாள் அப்படின்னு அர்த்தம் என்னன்னு கேட்ட, அகோனா சிங்கம், நிலம்னா சிங்கத்தோட கோகைன்னு. இந்த கடவுள் ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள். இந்த கடவுள் தம்பி, கடவுள்னாலே அவர் பவர்ஃபுல் தான். எம்மதமும் நம் மதம்.